உள்ளே வந்து எங்களை வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னா ரெண்டாலும் பார்த்தீங்களா நாங்கள் அப்படி வீடியோ எடுக்க நைட் டைமில் பாருங்கள் யாழ்ப்பாணம் அவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. நாங்கள் ஹாஸ்பிட்டல்கிட்ட பின் வீதியால் தான் நடந்து போய் கொண்டிருக்கோம். அது பிறகு மாத்தளையிலேருந்து பஸ் ஒன்று எடுக்கணும். நின்றும் பயப்படாம நிற்கிது பாருங்க. நான் முன்னுக்கு போய் நின்றோம். எத்தனைடா? 3. என்ன வீடியோ எடுக்கிறீங்களா? ஓ, எடுக்கக்கூடாதா? இது கொழும்பு மரக்கறி சந்தை பாருங்க இப்படி இருக்கண்டு. சரி வாங்க இப்படி. பாய் பாய் யாழ்ப்பாணம். ஆப்பிள் கட் பண்ணி தர போகிறார். மாத்திரை நோக்கி போய் கொண்டிருக்கோம். மழை வந்து வெய்ய தொடங்கிட்டுது. இப்போ நாங்கள் வந்து 580 ரூபா தான் டிக்கெட் வாங்கினாங்க. சரி வாங்க நாங்கள் உள்ளே போவோம். நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 4:56. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்களா? எங்கே நிற்கிறோம்? மாத்தளை சாரி கொழும்பு கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். எங்கேருந்து வெளிக்கிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு இப்போ கொழும்புல வந்து நிற்கிறோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கதிர்காமம் போக போகிறோம். இப்போ மாத்திரைக்கு தான் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துனாங்க. இப்போ ஆத்திரை போய் தான் நாங்கள் அங்கேருந்து பஸ் எடுத்து கதிர்காமம் போக போகிறோம். சரி ட்ரெயினும் படிக்கிற போது சரி வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து ஜெஃப்னா டவுனில் வந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போய் கொண்டிருக்கோம். நைட் டைமில் பாருங்கள் யாழ்ப்பாணம் அவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. நாங்கள் ஹாஸ்பிட்டல்கிட்ட பின் வீதியால் தான் நடந்து போய் கொண்டிருக்கோம். இது வந்து ஹாஸ்பிட்டல்கிட்ட பின்பக்கம் பாருங்கள். இது வந்து இப்போ புதுசாக கட்டப்பட்ட கட்டடம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுண்டு. பின்பக்கம் இருந்து பார்க்க அப்படியே எங்களால் கொஞ்சம் வேலை எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கு. பார்க்கவே தெரியுது. இந்த டைமில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் பின் வளாக வீதிகள் எல்லாம் வந்து துப்புரவு செஞ்சு கொண்டிருக்கிறோம். யாழ் மாநகர சபையால் வந்து க்ளீன் பண்ணி கொண்டிருக்கணும் பாருங்கள். இந்த மாநகர சபை தள்ளு வண்டி நிற்கிது. டவுன் தாண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட வந்துட்டேன். போகிற பாதை கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். அப்படி அங்கால போகும் தொடர்ந்து. இது வந்து குப்பையை கொளுத்திருக்கணும் போட்டு எரிஞ்சு கொண்டு இருக்குது. நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டேன். நாங்கள் டிக்கெட் எடுப்போம். கரிகரன் டிக்கெட் எடுக்க போகிறார். இதில் வந்து விலைப்பட்டியல் போட்டிருக்கேன் பாருங்கள். செகண்ட் கிளாஸ் 1180 ரூபா, தேர்ட் கிளாஸ் வந்து 580 ரூபா. நாங்கள் வந்து தேர்ட் கிளாஸ் தான் போக போகிறோம். ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் அடிக்கிற காரணத்தினால தேர்ட் கிளாஸ் தான் 580 ரூபா டிக்கெட். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 580 ரூபா. நான் இது வந்து பழைய டிக்கெட் 380 ரூபா போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து 580 ரூபா தான் டிக்கெட் வாங்கினாங்க. சரி வாங்க நாங்கள் உள்ளே போவோம். வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 8:30க்கு வந்து இங்கே வரும். இதில் வந்து பாருங்க ஒரு ட்ரெயின் டைம் போட்டிருக்கீங்கன்னா
சரி வாங்க நாங்கள் டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ள போவோம். சரி கொழும்பா இது வந்து அந்த பஞ்சரால் வந்து பஞ்சர் பண்ணி தருகிறோம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்கணும் ட்ரெயினில் போகிறதுக்கு. அதுவும் இது வந்து கேகேஸ்லேருந்து வர ட்ரெயின்ன்றதால வந்து வெரைக்கி அப்படின்னு சொன்ன மாதிரி தான் வரும். பார்ப்போம் இடம் இருக்குதா இல்லையாண்டு. சரியாக வந்து 8:20, இன்னொரு 10 நிமிஷத்தில் ட்ரெயின் வரும். இன்னைக்குள்ள வந்து ஏறிட்டோம். ஃபஸ்ட் டைம் வரீங்க? சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? இன்றைக்கு நான் வந்து இந்த ட்ரெயின் வந்து 3-4 தடவை வாரேன். ஆனால் கதிராமத்துக்கு வந்து இன்றைக்கு தான் புதுசாக போகிறேன். ஓ கொழும்பு போய் அதுக்கு பிறகு கொழும்புல இறங்கி மாத்தளை ட்ரெயின் எடுத்து அதுக்கு பிறகு மாத்தளையிலேருந்து பஸ் ஒன்று எடுக்கணும். 112 கிலோமீட்டர் கிட்ட போகணும் கிட்டத்தட்ட. அதுக்கு இப்போ மாத்தளையிலேருந்து 112 கிலோமீட்டர் கதிராமத்துக்கு போகணும். அங்கே போய் தான் அடுத்ததாக கதிராமத்தில் இறங்கி பின்னேரம் தான் பூசை பின்னேற பூசை பார்க்க போகிறோம். ட்ரெயின் வந்து வெளிக்கிட போகுது. நாங்கள் எல்லாம் உள்ளே ஏறிட்டோம். ட்ரெயினோட ஹோன் அடிச்சிட்டினா ட்ரெயின் அசைய தொடங்கிட்டு. இப்போ சரியாக டைம் பார்த்தீங்களாண்டா 8:37. 8:30க்கு வந்த ட்ரெயின் வந்து சரியாக 7 நிமிஷத்துலேயே வெளிக்கிட்டு. இனி ஃபுல்லாக அங்கால இருட்டு பயணம்தான். பாய் பாய் யாழ்ப்பாணம். சரி நாங்கள் எங்களை சீட்டில் இருப்போம். எந்த சீட்டுக்கு வந்து தண்ணி போத்தல் வச்சுருக்கேன். நாங்கள் வந்து கிளிநொச்சி ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ட்ரெயின் வந்து வலிக்கிட்டு. வந்தவங்களுக்கு ரொட்டி வாங்கி தர போறாராம். பாருங்க உள்ள ரொட்டி எல்லாம் இருக்கு. எத்தனைடா? 3. வீடியோ எடுக்கிறீங்களா? ஓ எடுக்கக்கூடாதா? என்ன ரசனை பிட்ட உணவு ரொட்டி தம்பி ஓகே ஓகே. ஒரு ரொட்டி பார்த்தீங்கன்னா 100 ரூபா. சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு சொல்லுங்க என்ன மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? உரைக்க இல்லையா? அளவா தொட்டு சாப்பிடணும், இல்லை அளவா தொட்டு சாப்பிடணும். இப்போ நாங்கள் வந்து வவுனியா ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம்.
Ada steam. Apa kau jadi kopi? Ada steam. Lagi ni nak? நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வழிக்கிட்டு கொழும்பு கோட்டைக்கிட்ட வந்துட்டோம். நீர்குழுப்பு வரி செல்லும் மெதுவாக செல்லும் புகையிரத மேடையில் இருந்து குறிப்பிட்ட நேரம் காலை 5 மணிக்கு புறப்படும் இப்புகையிரதம் நீர்குழுப்பு வரை அனைத்து புகையிரத நிலையங்களிலும் நிறுத்தப்படும். நன்றி. நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 4:56. இதுக்கு வந்து ஒரு எலி ஒன்று ஒட்டி பார்க்குது. பெரிய பெரிச்சாளி உண்டு, தலை மட்டும் தெரியுது பாருங்க. இந்த கொழும்புல அந்த பெரிச்சாளி தொல்லை இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நான் அந்த பெரிச்சாலியை பார்க்குறேன். ஓடிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் போகிறோம். போய் சாப்பிட்டுட்டு திருப்பியும் பெற போகிறோம் ஸ்டேஷனுக்கு. ஏன்னாண்டா நாங்கள் அம்பாறை போக போகிறோம். அம்பாறை போயிட்டு தான் அப்படியே கதிரகாமம் போக போகிறோம். இப்போ நாங்கள் வந்து கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தில் நிற்கிறோம். பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த பெரிச்சாலி தான் நிற்கிது. நின்றும் பயப்படாமல் நிற்கிது பாருங்க. நான் முன்னுக்கு போய் நின்றோம். இந்த கொழும்பு பெரிச்சாலி தொல்லை என்று சொல்கிறது இதுதானா? பாருங்க, இதுவரைக்கும் பொந்துகள் இருக்குது. அதுக்கான பொந்துகள்
வந்து பனிஸ் எடுத்திருக்கோம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் நடத்தினாங்க, 20 ரூபா டிக்கெட். உள்ளே போய் வந்து நாங்கள் இப்போ காலையில் வந்து நாங்கள் குளிச்சு வலிக்கிட்டு தான் நாங்கள் போக போகிறோம். சரி நாங்கள் அப்படியே போவோம். இது பெட்டாக்கு போய் கொண்டிருக்கோம். நண்பனுக்கு வந்து ஹெட்ஃபோன் வாங்குறதுக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் பழம் மட்டும் வாங்குறாரு. பார்ப்போம் என்னம்மா இருக்குண்டு. என்ன மாதிரி என்ன மாதிரி ஆப்பிள் கட் பண்ணி தர போகிறார். தண்ணி மாதிரி பெட்டுக்கு தண்ணி மாதிரி வருதுண்ணா. அப்படியே ஆளா வச்சுக்காங்க. இதில் இப்போ எத்தனை பீஸா ஓட்டிட்டீங்க? எத்தனை பீஸா வெட்டணும் சொல்லுங்க. இந்த இப்போ எத்தனை பெட்டி? 12. 12 போன மூளைக்காரி படிக்க விட்டு காட்டுற பதைக்கிறான் போட்டு. ஓகே, நன்றி அண்ணா. இது கொழும்பு மரக்கறி சந்தை பாருங்க இப்படி இருக்கண்டு. சரி வாங்க இப்படி பார்த்துட்டு போவோம் என்னென்ன மரக்கறி இருக்கண்டு. பெரிய வெங்காயம் வந்து கிலோ 160 ரூபா, உருளைக்கிழங்கு கிலோ 180 ரூபா, 1/4 கிலோ 180 ரூபா. இது வந்து 1 கிலோ 180. இங்கே பாருங்க கீரை வகைகள் எல்லாம் வச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாம்பழம் எல்லாம் வச்சிருக்கணும். அப்படி எங்கால சைட் வந்து சந்தையில் பெருசாக ஓப்பன் பண்ணப்படலை. இப்போ காலையில் வந்து 6:30. அப்படி நாங்கள் ஹெட்ஃபோன் வாங்க போகிறேன்னு சொன்னோம். சரி போய் ஹெட்ஃபோன் வாங்கி கொண்டு வருவோம். படியன் ஹெட்ஃபோன் வாங்க போவோம். இப்போ நாங்கள் வந்து சிவா கூல் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாண்டா 2 கறிபனிஸ் வாங்கினாங்க. காட்டுங்க கறிபனிஸை. அது வந்து பெட்டா சந்தைக்கு முன்னால் தான் இருக்குது. அதாவது நாங்கள் இப்போ போன பெட்டா மரக்கறி சந்தைக்கு முன்னால் தான் வந்து இந்த கடையும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சகல விதமான பனிசுகள் கேக்குகள் எல்லாம் இருக்குது பாருங்க. வணக்கம் அண்ணா. எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கிறீங்க? எத்தனை வருஷம் கடை வச்சிருக்கீங்க? 25 வருஷமா? அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? இப்போ 46 வயசு. 46 வயசுண்டா. 20 வயசுல கடை திறந்துட்டீங்க? 20 வயசுல என்ன பேரா கொழும்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்தார வரவேற்குமான்னு சொல்கிற உண்மையா? அதெல்லாம் உண்மைதான் தம்பி. இப்போ கொழும்பு வேலை தம்பி. கொழும்பு செத்து போயிடுச்சு. கொழும்பு செத்து போயிட்டா? என்ன நடந்தது? கொழும்பு வேலை சார் வியாபாரம் போயிட்டு உங்களுக்கு. எல்லாரும் கொழும்பை தேடி வந்தால் வியாபாரம் இருக்கு. அதனே இப்போ அவுட்டில் தான் வியாபாரம். அவுட்டில் தான் வியாபாரம். அண்ணா வந்து டீ போடுறார். சரியா ஒரு 10 செகண்ட் இல்லை, அதுக்குள்ள ஒரு டீ ஒன்று போட்டுட்டார். வந்து கொழும்புல புதுசாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையம்.
வேறு எப்படி இருக்குண்டு புதுசாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையம். ஏதோ வெளிநாடுகளுக்கு வந்த மாதிரி இருக்கு, ஆனால் பஸ் மட்டும் ஸ்ரீலங்கா பஸ் நிற்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க பஸ் ஸ்டாண்டு. வந்து பயணிகள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் பாருங்க. எடுக்க வேணாம் சொல்லி போட்டேன் வேணாம் உள்ள வந்து எங்களை வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னா வேணாலும் பார்த்தீங்களா நாங்கள் அப்படி வீடியோ எடுக்க வேணாம். நாங்கள் நைஸாக எடுத்தோன்னது சைஸாக போட்டுருப்போம், என்ன நடக்குது ஏரியா பார்ப்போம். ஆனால் வந்து பஸ் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு என்னதுக்கு இப்படி சொல்லி நம்ம தெரியல, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னு தானே அவையிலே இருக்குல்ல. சரி நாங்கள் அப்படியே பஸ் ஸ்டாண்டையும் பார்த்துட்டு திருப்பி ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஏன்னு பார்த்தீங்களா நாங்கள் வந்து எங்கே போக போகிறோம்? மாத்தரை போய் மாத்திரையிலேருந்து கதிர்காமம் போக போகிறோம். மாத்திரையிலேருந்து கதிர்காமம். ஓகே சரி நாங்கள் இப்படி அந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்துக்கொண்டு வெளியில் போக போகிறோம். வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கிற டிக்கெட் புக் பண்ணுற ஆஃபீஸ். மேலே வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது, கீழே டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். இல்லை நாங்கள் வந்து மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். சரியா டைம் பார்த்தீங்கன்னா 7:54. இப்போ மாத்திரைக்கு பார்த்தீங்கன்னா 8:35 வந்து ட்ரெயின் இருக்குது. நாங்கள் வந்து மாத்திரைக்கு டிக்கெட் வாங்க போகிறோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. எப்படி வெட்டி தெரிவினா இதான் வந்து உள்ளே போகிறதுக்கான என்ட்ரி. மக்களை பாருங்க எவ்வளோ பேர் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி வரையினமண்டு. வந்து மாத்திரை ட்ரெயின் சைனாவில் அப்புறம் ட்ரெயினில்
ட்ரெயினுக்கு பக்கத்தில் இருந்தனால நான் மாத்திரை ட்ரெயின் தெரியாது. அந்த சின்ன ஒரு கட் ஒன்று உங்களுக்கு வருமன் நினைக்கிறேன். அதில் பார்க்க அந்த மாதள ட்ரெயினுக்கு பக்கத்தில் எங்களை கூட்டியிருந்தவன் இருந்தவன் நாங்கள் இருந்துறாங்க. எங்களுக்கு தெரியாது. அவன் சொன்னான் இந்த பக்கம் தாண்டா வரும், இந்த பக்கம் தாண்டா வருமானு சொன்னான். ஆனால் இந்த பக்கம் தான் ட்ரெயின் நின்றது. இதோட நாங்கள் நினச்சி இந்த ட்ரெயின் போகிறதுக்கு அடுத்து தான் வருமானு. ஆனால் இந்த பக்கத்தில் வச்சு ஒன்று ட்ரெயினை வச்சு ஒன்று இவ்வளோ நேரம் 10 நாள் இன்ட்ரோ எடுத்தோன்னா திடீர்னு ஓடி வந்து சொன்னால் இதாண்டா ட்ரெயின் வந்து கூடான்னு சொல்லி இப்போ நானும் தக்கட விழுந்தடிச்சு வரி வந்து ட்ரெயினுக்கு இருக்கிறோம். இப்போ ஆளை காண இல்லை. நாள் வந்து இப்போ ஜன்னல் ஜன்னல் கரையிலான இருப்பாருன்னு சொல்லி எங்கேயோ போட்டார். ஜன்னல் கரையில் இருக்கிறது இருப்பார். சரி, நாங்கள் அப்படியே காணொலியை தொடருவோம். நாங்கள் வந்து மாத்திரைக்கு போகிற ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, சரி இப்போ நாங்கள் மாத்திரையை நோக்கி போய் கொண்டிருக்கோம். சரி, இதோட நான் இந்த காணொலியை முடிக்க போகிறேன். நீ அடுத்து தொடர்ந்து வந்து நீ கதிர்காமம், அதாவது கதிர்காமம் போய் கதிர்காமத்தில் அந்த காணொலி தொடர்ந்து போட்டு கொண்டிருப்பேன். சரி வாங்க, சரி பாய் பாய் எல்லாருக்கும் வாங்க, இல்லை பாய் பாய். மாத்திரை நோக்கி போய் கொண்டிருக்கோம். மழை வந்து வெய்ய தொடங்கிட்டுது. இது நாங்கள் வந்து மாத்திரை நோக்கி போய் கொண்டிருக்கோம். மழை பெய்ய தொடங்கிட்டுது. இது அங்கே வந்து கடற்கரை, அந்த சைட் ஃபுல்லாக கடல்லாம். காரணமாக இந்த எக்ஸிட் டோர் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி போட்டினா